இன்னைக்கு கேரளா ஸ்டைல்ல மத்தி மீன் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். இந்த சைடு ஒரு சின்ன பவுல்ல மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் 3 டீஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமா சீரக பவுடர், உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி ஓரமா வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடுல பானையில தான் இன்னைக்கு செய்ய போறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்கேன். வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகா கட் பண்ணாம போட்டிருக்கேன். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 சின்ன தக்காளியை நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த மசாலா கிரேவியும் இதுல ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் இந்த மாதிரி வடிகட்டி போட்டுக்கலாம். புளி தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நான் தேங்காய் பால் பாத்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருந்தேன். அதையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மத்தி மீன் இதுல ஆட் பண்ணி ஒரு மீடியமான ஹீட்ல ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டோம்னா மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடும். வீட்ல மறக்காம செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி ரெகுலர் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.